கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, சந்திரபாபு நாயுடு எடுத்த உடனே 20 நிமிஷம் ஆற்றி இருக்கிறார். ஓகே, 20 நிமிஷம் பேசுறாருன்னா எல்லாரும் 20 நிமிஷம் பேசலாம் போல, அப்படிதானே எதிர்பார்ப்போம். அஸ்ஸாம், கோவா, சத்தீஸ்கர் எல்லாம் 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்தின் ஒரே பிரதிநிதி மம்தா மட்டும்தான். குறைந்தபட்சம் அந்த 20 நிமிடமாவது அவங்கள பேச அனுமதிச்சிருக்கணும். 5 நிமிஷத்துல மணி அடிச்சு மைக் ஆஃப் பண்ணிரு, கழுத்தை நெரிக்கிறது, அந்த பிள்ளையை கொல்றது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜிக்கும் அதுதான் நடந்தது. எதிர்கட்சியில இருந்து நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், என்னையா இப்படி பாகுபாடோட நடத்துறீங்க அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணியும் மைக் ஆஃப் பண்றத நிறுத்தலையே மோடி இருக்கின்ற எந்த அவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை அவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டார். இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொல்றாங்க 5 நிமிஷம் பேசுனேன்னு. ஏதாவது ஒரு இடத்துல மம்தா பானர்ஜி என்ன பேசுனாங்கன்றது வெளியாகி இருக்கா? அவங்க பேசின அந்த குறிப்பு அந்த கூட்டத்தோட அழிக்கப்பட்டுரும். ஏன்னா வெளியே அவங்க சொல்லிட்டாங்கன்னா, 10 பேர் ஆளுக்கு அரை மணி நேரம் பேசுறதை கேட்கறதுக்கு முடியலன்னா எதுக்கு நீங்க பிரதமரா இருக்கணும்? எதுக்கு நிர்வாக குழு கூட்டம் நடக்கணும்? எதுக்கு நிதி ஆயோகம்னு இருக்கணும்? ஏன் முதல்வர் பேசுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நான் எதுக்கு இந்த நாட்டுக்கு வரி கொடுக்கணும்? இப்படியான ஒரு பூட்டு போட்ட அறைக்குள் நடக்கக்கூடிய பாஜக பதனை கூட்டத்தில் எதற்காக முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளணும்? அதை மு.க. ஸ்டாலின் தெளிவா கச்சிதமாக கை நகர்த்தி முதல் ஆளாக அதை ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆரம்பத்திலிருந்தே இது ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட செட்டப்னாலும் மக்கள் மத்தியில குறைந்தபட்சம் இவன் நமக்காக வேலை பார்க்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தையாவது கொடுத்தார்கள். இப்போது அந்த தோற்றமே தேவையில்லை, நாங்க தான் எல்லாத்தையும் மாத்த போறோமே, எதுக்கு நீங்கள் நம்ப தகுந்த ஒரு தோற்றத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும், அது எல்லாத்தையும் உடைச்சிருவோம், நாங்க ஓப்பனாவே பாஜக பதன மடமா பாராளுமன்றத்தையும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் மாத்திடுவோம் அப்படின்னு வேலை பார்த்திருக்கிறாங்க. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக்கினுடைய 9வது நிர்வாக குழு கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தை ஏற்கனவே பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டிற்கென்று சிறப்பு திட்டங்கள் இடம்பெறவில்லை என்ற காரணத்திற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிப்பதாக அறிவித்தார். அவரை தொடர்ந்து அண்டை மாநில முதல்வர்கள் கர்நாடகா, தெலுங்கானா, அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் உள்ள முதலமைச்சர்கள் அதை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தார்கள். எதிர்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க முதல்வர் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் அவரை அவமதிக்கும் விதமாக பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல மம்தா பானர்ஜி அவங்கள பேசவே அனுமதிக்கல அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்குது. ரொம்ப ஆவேசத்தோட அவங்க பிரஸ்ஸை சந்திச்ச அந்த காட்சிகள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நிதி ஆயோக் அந்த கூட்டத்தில் நடந்தது என்ன? நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்தவரையும் கடந்த சில நாட்களாகவே ஊடகங்கள் முழுவதும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணித்தது தொடர்பாகவே பேச்சு வந்தது. அப்ப நான் குறிப்பிட்ட ஒரு வரி என்ன அப்படின்னா, பாஜகவின் பஜனை மடத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு. பாஜகவின் பஜனை மடம்னு நிதி ஆயோக்கு நீங்க எப்படி சொல்லலாம்? நிதி ஆயோக்கு நீங்க எப்படி ஒரு அரசியல் சாயத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வலதுசாரி நண்பர்கள் கோபித்து கொண்டார்கள். இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொன்னதற்கு பிறகு அது பாஜகவின் பஜனை மடம் தான் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உள்ள போயிட்டு வெளியே வந்த மம்தா பானர்ஜி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். சந்தித்த மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறார். யாருக்கெல்லாம் பேசுவதற்கு அதீத நேரம் ஒதுக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் பேசுவதற்கு கொஞ்சம் அதிக நேரம் ஒதுக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெரிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் அவர் தெளிவா சுட்டி காட்டுறாரு. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படி ஒரு வரையறை இருக்குல்ல. யாருக்கு பெருசா பட்ஜெட் கொடுக்குறோம், யாருக்கு கொஞ்சம் அளவா கொடுக்குறோம், யாரை புறக்கணிக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல. அதே அளவுகோல்ல தான் நிதி ஆயோக் கூட்டமும் நடைபெற்று இருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டம் என்பது எப்படி நடைபெற வேண்டும் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த நிதி ஆயோக் கூட்டம் எதற்காக நடக்குது? முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் இது நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் இதை நம்ம ஏன் புறக்கணிக்கிறோம் அப்படின்ற காரணம் தெளிவுபடுத்தப்படும். இந்த நிதி ஆயோக் அப்படின்றது இதற்கு முன்பு திட்டக்குழு என்று இருந்தது. திட்டக்குழு கலைக்கப்பட்டு திட்டக்குழுவின் செயல்பாடும் நிதி ஆயோக்கின் செயல்பாடும் ஒன்று அல்ல. 2 பேரும் பிளானிங்ல ஈடுபடுறோன்ற பேர் மட்டும்தான் ஒன்னே தவிர அதனுடைய நடைமுறையும் இதனுடைய நடைமுறையும் முற்றிலும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அது உண்மையான பிளானிங் கமிஷன். உண்மையிலேயே அதுல திட்டங்கள் தீட்டப்பட்டது. முந்தி 5 ஆண்டு திட்டங்கள்லாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம தமிழ்நாட்டுல சத்துணவு திட்டம் காமராஜர் நடைமுறைப்படுத்தினதா படிச்சோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, இங்க இருந்து நம்மளுக்கு காசு கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அன்னைக்கு ரெவன்யூ பெருசா கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தான் நம்ம பணம் வாங்கிட்டு வரணும். அப்ப இவர் என்ன பண்றாரு, நேரா போவாரு, மாநில அளவுக்கான 5 ஆண்டு திட்டம் ஒண்ணு வகுப்பாங்க. வகுத்துட்டு தேவையான செயலாளர்கள் எல்லாம் கூட்டிட்டு காமராஜர் போவார்.
போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட்டும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இதை பிரசன்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒப்புதல் பெற்றுட்டு வருவாங்க. அப்படி மொத்தமா ஒப்புதல் பெற்று அந்த 5 ஆண்டு திட்டத்தின் நிதியை வந்து பெற்று வருவார்கள். இப்படியான வேலைகள்லாம் நடந்தது. இதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. இவங்க சொல்றாங்கல்ல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் சொன்னா காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போகும் பொழுதே 2 கட்டப்பை எடுத்துட்டு போங்க, கட்டப்பை பத்தாது, எதுக்கும் பாக்கெட்ல ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கங்க, எக்ஸ்ட்ரா சிந்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல அள்ளி போட்டு கொண்டு வரணும் காசை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள் காசை கொட்டி கொடுப்பது போலவும் நம்ம அள்ளிட்டு வர போறது போலவும் பேசிட்டு இருக்கிறாங்க. நிதி ஆயோக் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க மோடி தனக்கு சாதகமான ஒரு பிளானிங் நடக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் சொல்றேன்னா, இந்த நிதி ஆயோக்ல அதிகபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு எது அப்படின்னா கவர்னிங் கவுன்சில். கவர்னிங் கவுன்சில் அப்படின்னா நிர்வாக குழு அல்லது ஆட்சி குழு அப்படின்னு அழைக்கலாம். அந்த நிர்வாக குழு கூட்டத்துல யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள்னா மாநில முதலமைச்சர்கள், சட்டமன்றம் இருக்கின்ற யூனியன் பிரதேசங்களினுடைய முதலமைச்சர்கள், அதற்கு பிறகு பிற யூனியன் பிரதேசங்களினுடைய துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். இவங்க எல்லாருமே தங்களுடைய தரப்பு நியாயங்களை எல்லாம் பேசுவாங்க, தங்களுடைய தரப்பு கோரிக்கைகளை பேசுவாங்க. எதை ஒட்டி பேசுவாங்க? போய் வந்து நான் இஷ்டத்துக்கு பேச முடியாதுல்ல. ஒரு கூட்டத்துல ஏதாவது ஒரு கருதுகோள் இருக்கணும்ல. அது என்ன அப்படின்னா நம்ம செட் பண்றது இல்லை. என்ன நடக்கும்னா, மோடி அவர்கள் வந்து ஒரு அஜெண்டா பாயிண்ட் கொடுத்துருவார். ஒரு 10 பாயிண்ட் அல்லது 8 பாயிண்ட் அல்லது 4 பாயிண்ட் கொடுத்துருவார். அதன் மீது தங்களுடைய கருத்துக்கள், அதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிதான் சொல்லணுமே தவிர சும்மா உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. உங்களுக்கு நிறைய தேவை இருக்கலாம். சென்னையில வெள்ளம் வந்து 100 பேர் செத்து இருக்கலாம், கேரளாவில் வெள்ளம் வந்து 1000 பேர் செத்து இருக்கலாம். அதெல்லாம் நீங்க வந்து கேட்கக்கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், அதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். இதுல போனா காசு வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் பொதுவாகவே ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா, நிதி ஆயோக் அப்படின்றது வந்து மோடியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. சிலர் நினைக்கலாம் நான் வந்து இத என்னுடைய பாணியில அல்லது பிளானிங் கமிஷனோட வேலையை தான் செய்துன்றாங்களே, உண்மையில் அது என்ன வேலையை செய்யும், என்ன வேலை செய்யுதுன்றதுக்கு நான் சில ஆதாரங்களை எடுத்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பொதுவா ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தின் குறிப்புகளை வந்து எழுதுவாங்க. கூட்டத்தின் குறிப்புகள் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஒண்ணு கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவு, அல்லது அதுல யாரெல்லாம் என்னென்ன முக்கியமான கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க, நானு, ஒளிப்பதிவாளர் அரவிந்த் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறோம்னா 3 பேர் எந்த கருத்தை வலியுறுத்தணும், என்ன முடிவு எடுக்கப்பட்டது, அடுத்து என்ன செய்ய போறோம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், நிகழ்ச்சி குறிப்புகள்னு பேரு. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய ஒவ்வொரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கையும் நானும் தேடி தேடி பார்க்கிறேன். ஏதாவது ஒண்ணுலையாவது தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படி கேட்டிருக்கிறாரு, கேரள முதலமைச்சர் இப்படி கேட்டிருக்கிறாரு. சரி, இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. மம்தா தெலுங்கானால, இதுக்கு முன்னாடி கேசிஆர், அதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன், இவங்கெல்லாம் ரெகுலரா போனவங்க தானே. இப்படி போனவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத வந்து எதுல பாக்குறது? நம்ம மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் பார்த்தா தானே தெரியும். மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல ஏதாவது ஒரு இடத்திலாவது அந்த மாநில முதல்வர்கள் கேட்ட கோரிக்கையை குறிப்பிட்டிருக்காங்களான்னா கிடையாது. 2019 ஜூன் 15 நடந்த நிதி ஆயோக்கினுடைய 5வது கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் PDF என்கிட்ட இருக்கு. இதுல பாருங்க, அஜெண்டா நோட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இல்லையா. அஜெண்டா நோட்ல என்ன முதல் வரி இருக்கும்னா, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், பழைய கூட்டத்தினுடைய நடவடிக்கை எடுத்த குறிப்பு. அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், டிராட் சிச்சுவேஷன் அண்ட் ரிலீஃப் மெஷர்ஸ், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வித் ஸ்பெசிபிக் ஃபோக்கஸ் ஆன் LW டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த மாதிரி சில அஜெண்டாவை கொடுத்துருவாங்க. சரி, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அக்ரிகல்ச்சர், சானிடேஷன் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களேன்னு. இப்போ இதுல மற்றவங்க எல்லாம் கருத்து சொல்லிட முடியுமா அப்படின்னா கிடையாது. 4வது பாயிண்ட்ல ஆரம்பிக்குது. த பிரைம் மினிஸ்டர் வெல்கம்டு. 4.1 பிரைம் மினிஸ்டர் எம்பசைஸ்டு. 4.2 பிரைம் மினிஸ்டர் ஒன்ஸ் அகெயின் கங்கராச்சுலேட்டட். பிரைம் மினிஸ்டர் செட், பிரைம் மினிஸ்டர் மென்ஷன்டு, பிரைம் மினிஸ்டர் ரெக்வஸ்டட், பிரைம் மினிஸ்டர் செட், பிரைம் மினிஸ்டர் சஜஸ்டட், பிரைம் மினிஸ்டர் மென்ஷன்டு. இது 5வது இது. சரி, இந்த பக்கம் இதுல ஏதாவது ஒரு இடத்துலயாவது வந்து எதையாவது குறிப்பிட்டிருக்காங்களான்னு பார்த்தோம்னா கடைசியா வருது டெசிஷன்ஸ் டேக்கன் டியூரிங் த மீட்டிங் அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி சம்மரைஸ் பண்ணிருக்கணும்ல. டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சம்மரைஸ் பண்ணிருக்கணும்ல. பண்ணிருக்கிறாங்க. 9வது பாயிண்ட் சம்மரி. த பிரைம் மினிஸ்டர் இன் ஹிஸ் க்ளோசிங் ரிமார்க்ஸ் அக்னாலஜ்டு. 9.1, 9.2, 9.9, 9.10 வரைக்கும் போட்டு பிரைம் மினிஸ்டர் என்னெல்லாம் சொன்னாருன்றத 8 பாயிண்ட் விரிவா, 9 பாயிண்ட் சுருக்கமா, இவ்வளவுதான் 5வது கூட்டத்தில் நடந்தது. இது ஆன்லைன்ல தயவு செய்து மக்கள் தேடி பார்க்கலாம். 6th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் நித்தி ஆயோக்னு போட்டு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு போட்டீங்கன்னா அந்தந்த கூட்டத்தை யாரு கன்வீன் பண்றாங்களோ, இப்ப 8வது கூட்டத்தை பாண்டிச்சேரி கன்வீன் பண்ணதுன்னு நினைக்கிறேன், 7வது கூட்டமோ 8வது கூட்டமோ பாண்டிச்சேரி கன்வீன் பண்ணது, அவங்க அந்த மினிட்ஸை வெளியிடுவாங்க. அந்த மினிட்ஸை வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி வந்து
இப்படி வந்து ஒவ்வொரு கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கையும் நான் எடுத்து பார்க்கிறேன். அந்த எந்த இதுலையுமே ஒரு இடத்துல கூட பிரதமர் சொன்னார், பிரதமர் பேசினார்ன்ற தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப இதுக்கு பேர் பாஜக பஜனமடை இல்லாம வேற என்னன்ற கேள்வியை நம்ம கேட்க தானே செய்யணும். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு சொல்றாங்கல்ல, இந்த கவர்னிங் கவுன்சில்ல என்ன பேசுனாங்களோ அதுக்கு அடுத்த கூட்டம் வரும்போது போன கூட்டத்துக்கான ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை கொடுக்கணும், என்ன நடவடிக்கை எடுத்தோம்னு. ஆக்ஷன் எதன் அடிப்படையில நீங்க டேக்கன் பண்றீங்க? மோடி பேசுனதன் அடிப்படையில தானே நீங்க ஆக்ஷன் டேக் பண்றீங்க. மற்றது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லிடும். இந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை இப்ப வரைக்கும் வெளியிட மாட்டாங்க. என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, முதலமைச்சர் சொன்னதை எதெல்லாம் நாங்க நிறைவேற்றணும்ன்றதை வெளியிடணும்ல. அதுதானே உண்மையிலேயே வந்து வெளிப்படையான ஒரு அரசாங்கம் நடப்பதற்கான உதாரணம். அப்படி எதையுமே வெளியிடுறது கிடையாது. ஏன்னா நாங்க முதலமைச்சர் பேசினதே வெளியிட மாட்டோம்ல. இப்ப இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொல்றாங்க 5 நிமிஷம் பேசினேன்னு. ஏதாவது ஒரு இடத்துல மம்தா பானர்ஜி என்ன பேசினாங்கன்றது வெளியாகி இருக்கா? வராது. அவங்க பேசின அந்த குறிப்பு வந்து அந்த கூட்டத்தோட அழிக்கப்பட்டுரும். ஏன்னா வெளியே வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா அடுத்து மக்கள் கேட்பாங்க, எங்க முதலமைச்சர் மம்தா வந்தாரே, அவர் வந்து இதையெல்லாம் கேட்டாரே, எங்க ஜி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கேட்டுருவோம்ல. அப்படி கேட்டக்கூடாதுன்றதுக்காக முதலமைச்சர் பேசியதையெல்லாம் வெளியிடுறதே இல்லை. இப்படியான ஒரு பூட்டு போட்ட அறைக்குள் நடக்கக்கூடிய பாஜக பதனை கூட்டத்தில் எதற்காக முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளணும்? அதை மு.க. ஸ்டாலின் தெளிவா கச்சிதமாக கை நகர்த்தி முதல் ஆளாக அதை ப்ரொபோஸ் பண்ணாரு. அவருடைய கோரிக்கையை ஏற்று, அவர் கோரிக்கை கூட வைக்கல, நான் புறக்கணிக்கிறேன்னாரு. அவரை பின்பற்றி அடுத்து எல்லா மாநில முதலமைச்சர்களும், எதிர்கட்சிகள் ஆளுகின்ற எல்லா மாநில முதலமைச்சரும் புறக்கணிக்கிறாங்க. மம்தா ஒருத்தர் தான் நான் மட்டும் போய் எதிர்ப்பு பதிவு செய்யறேன்னு போனாங்க. அந்த எதிர்ப்பையும் நீங்க எப்படின்னா இவங்க 10 நிமிஷம் பேச போனாங்க. 5 நிமிஷத்துல சுருக்கமா முடிச்சிருங்க. எதுக்கு முடிக்கணும்? இல்ல, இன்னைக்கு கூட்டத்துல என்ன நடந்துச்சு? இப்படி எதிர்ப்பை பதிவு செய்யறேன்னு போறாங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கலந்துருக்காரு, நிதிஷ்குமார் கலந்துக்கல. மம்தா பானர்ஜி எதிர்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியில இருந்து மம்தா பானர்ஜி போய் கலந்துக்கிட்டாங்க. எக்ஸாக்டா கூட்டத்துல என்ன நடந்தது? கூட்டத்துல என்ன நடந்ததுன்னா சந்திரபாபு நாயுடு எடுத்த உடனே 20 நிமிஷம் ஆற்றி இருக்கிறார். ஓகே, சந்திரபாபு நாயுடு 20 நிமிஷம் ஆத்துறாரு. ஓகே, 20 நிமிஷம் பேசுறாருன்னா எல்லாரும் 20 நிமிஷம் பேசலாம் போல, அப்படிதானே எதிர்பார்ப்போம். அதுக்கு அடுத்து அஸ்ஸாம், கோவா, சத்தீஸ்கர் எல்லாம் வந்து 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் எதிர்கட்சியில இருந்து ஒரே ஒருத்தர் தான், எதிர்கட்சி ஆளும் மாநிலத்தின் ஒரே பிரதிநிதி மம்தா மட்டும்தான். குறைந்தபட்சம் அந்த 20 நிமிடமாவது அவங்கள பேச அனுமதிச்சிருக்கணும். 5 நிமிஷத்துல மணி அடிச்சு மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடியாவது மணி அடிக்கிற மெத்தட் இருக்கும். பட்டிமன்றத்துல நடுவர் மணி அடிப்பாரு. பட்டிமன்றம் 1 மணி நேரத்துல முடிக்கணும்னு நெருக்கடி இருக்கு, நடுவர் மணி அடிக்கிறாரு. உனக்கு என்ன நெருக்கடி? நாட்டை நடத்துறதுக்கு நீ கூட்டம் நடத்துற, அந்த கூட்டத்துல எவ்வளவு நேரம் பேசினா உனக்கு என்ன? நாடாளுமன்றத்துல மணி அடிக்கிற மாதிரி இங்கேயும் மணி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா நீ பேசுறத நெருக்கு, நீ கழுத்த நெறி. நீ 5 வயசு பையனா இருக்கலாம், நீ 5 வயசு பையனா இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நீ 1 வயசு பையனா மாறுன்னு கழுத்தை நெரிக்கிறது, அந்த பிள்ளைய கொல்றது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜிக்கும் அதுதான் நடந்தது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதீதம், குறைவு, விளக்கல் அப்படின்றது. இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து மேஜர் பார்ட்னர், நிதிஷ்குமார் போகல அப்படின்றதுனால அவருக்கு அந்த 20 நிமிடம் கிடைக்கல. எதிர்கட்சியில இருந்து நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், என்ன ஏன் இப்படி பாகுபாடோட நடத்துறீங்க அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணியும் மைக் ஆஃப் பண்றத நிறுத்தலையே மோடி. ஆமா, இதுதானே பார்லிமெண்ட்லயே நடக்குது. இங்க மட்டும் இல்ல, மோடி இருக்கின்ற எந்த அவையிலும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை அவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டார். ஒன்னும் இல்ல, பட்ஜெட் விவாதம் நடைபெறுது, எவ்வளவு மணி நேரம் அவர் வந்து அவையில இருந்தாரா? எந்திரிச்சு ஓடிடுவார். கேட்கிறாங்க, கலாநிதி வீராசாமி கேட்கிறாரு, தயாநிதி மாறன் கேட்கிறாரு, கே.சி. வேணுகோபால் கேட்கிறாரு, ராகுல் கேட்கிறாரு. எங்க மோடி? அவர்கிட்ட தான் நான் கேள்வி கேட்கணும், அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் பாட்டுக்கு போறாரு. இதுதான் ஒரு நாட்டின் பிரதமர் நாடாளுமன்றத்தை நடத்துற லட்சணம். ஓம் பிர்லா என்ன பண்ணுவாரு? மணி அடிப்பாரு. நீங்க மின்னம்பலம் விருது விழா ஒண்ணு நடந்துச்சு, அதுல திரும்ப பேசியிருப்பாரு ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நாடாளுமன்றம் எப்படி நடக்குதுன்னு. ஒரு நாடாளுமன்ற கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு 10 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரைக்கும் நேரம் கிடைக்குது. நாடாளுமன்ற குழுவாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இருந்து 5 to 10 நிமிடம் கிடைக்குது. ஆனா எங்களை போல தனித்தனியாக 1-2 உறுப்பினர்களா போறவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் இந்த தடவை 2 பேருமே தனிச்சின்னத்துல நின்று போட்டிட்டு நாடாளுமன்ற குழுவாவது அங்கீகாரம் பெற்றணும்னு போனாங்க. அதனாலதான் போன தடவை 3 நிமிஷம் பேசினாருன்னா இந்த தடவை 7 நிமிஷம் பேசுறதுக்கு நேரம் கிடைக்குது. இப்படியான நெருக்கடி அங்கேயே இருக்கு. அங்கேயாவது 543 பேரு, அவ்வளவு பேருக்கு நேரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். கேட்கறதுக்கு லாஜிக்கா இருக்கிறது போல தோணலாம், ஆனா அது இருக்கிறதுலே மிகப்பெரிய அடாவடி. இன்னொரு பக்கம் நிதி ஆயோக் கூட்டம், எத்தனை பேர் வந்துட போறாங்க? 32 பேரும் வரல, 10 பேர் தானே வந்திருக்கிறாங்க. 10 பேர் ஆளுக்கு அரை மணி நேரம் பேசுறதை கேட்கறதுக்கு முடியலன்னா எதுக்கு நீங்க பிரதமரா இருக்கணும்? எதுக்கு நிர்வாக குழு கூட்டம் நடக்கணும்? எதுக்கு நிதி ஆயோக் இருக்கணும்? ஏன் முதல்வர் பேசுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நான் எதுக்கு இந்த நாட்டுக்கு வரி கொடுக்கணும்னு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? இதைத்தான் தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் கேட்கிறாரு, இதைத்தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கேட்கிறாங்க.
இதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க சொல்றது போல நிதி ஆயோக் கூட்டத்துல போய் கேட்ட உடனே காசு அள்ளி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்னொன்னுக்கு அஜெண்டா செட் பண்ண போல இன்னைக்கு செட் பண்ண அஜெண்டா வந்து விக்சித் பாரத் 2047. விக்சித் பாரத் அப்படின்னா 2047 வந்து இந்தியா வளர்ந்த நாடாக மாற போகுதான். அதுக்காக வந்து இவங்க இப்ப அஜெண்டா போடுறாங்களாம். இப்படி ஜெயலலிதா போட்ட அஜெண்டா, எடப்பாடி பழனிசாமி போட்ட அஜெண்டா, இப்படி பல அஜெண்டாக்களை நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய லட்சணம் என்னவாக இருந்தது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். எதிர்காலத்தை இப்போதே கணித்து செயல் திட்டம் தீட்டுவது அப்படின்னு செஞ்சிருக்காங்கல்ல. இந்த விக்சித் பாரத் 2047 நீங்க ஃப்ரேம் பண்ணீங்களே, அப்படி ஃப்ரேம் பண்றப்ப எங்க முதலமைச்சரை கூப்பிட்டு கேட்டீங்களா? எங்க எம்பியை கூப்பிட்டு கேட்டீங்களா? எங்க எம்எல்ஏஸை கூப்பிட்டு கேட்டீங்களா? இல்ல என் கவுன்சிலரை கூப்பிட்டு கேட்டீங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்துதானே என்னை ஆட்சி செய்யற வரிசை. இந்த வரிசையில இருக்கிற எல்லாரையும் நீங்க கலந்து ஆலோசிக்காம என்னை எப்படி ஆட்சி செய்யறதுன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும். இது முதலமைச்சரை புறக்கணிச்சிட்டாரு, இது பொலிட்டிக்கலா பாக்குறாங்க. பொலிட்டிக்கலா தாங்க நடக்குது. நாடாளுமன்றத்துல என்ன நடக்குது? அரசியல் தான் நடக்குது. அரசியல் நடக்காம வேற என்ன வந்து நிர்மலா சீதாராமன் பிடிக்காத வெங்காய வியாபாரமா நடத்தி கொண்டிருக்காங்க. எதிர்கட்சிகள் பேசுறது வந்து அவருக்கு பிடிக்காத வெங்காயங்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பெரியார் அன்னைக்கே சொன்னாரு போல, எல்லாத்தையும் வெங்காயம் வெங்காயம் அவர் சொன்னது காரணம் வந்து அடுத்து எதிரில் நிக்கிறவங்க இதை சாப்பிடாம ஒரு குரூப் நீ கன்வார் யாத்திரையில கலவரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த குரூப் கண்ணி எரியணுன்றதுக்காட்டி அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப போட்டார் போல. அதை தான் நினைவு கூற வேண்டியிருக்கு. பேக் டு த பாயிண்ட். இந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்றது எல்லாமே வந்து மோசடி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விக்சித் பாரத் 2047 அப்படின்றது குறித்து குறைந்தபட்சம் யார்கிட்டையுமே எந்த டிஸ்கஷன் பண்ணாம நீங்க வாட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க. நீங்க டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இதுல கருத்து சொல்லு அப்படின்னு கேட்பீங்க. கருத்து சொல்றதுக்கு நான் வந்து நின்னா எனக்கு 5 நிமிஷத்துல மைக் அமர்த்துவீங்க. இது என்ன லட்சணம்? இது நாடா? இப்படியான ஒரு நாட்டு எந்த உலகத்திலேயாவது இப்படியான ஒரு செயல்பாடு இருக்கா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, பேரு கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, உண்மையிலேயே ஜனநாயக நாடாவா இருக்கு? இது ஒரு எலக்டோரல் அட்டோக்ரஸியா தான் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல யோகேந்திர யாதவ் வந்து ஈதினா நம்மை போலவே பெங்களூர்ல இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சுயாதீன பத்திரிகை, அவங்க நடத்தின ஒரு கூட்டத்துல வந்து யோகேந்திர யாதவ் பேசி இருக்கிறார். அவர் பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இப்போது நடந்து முடிந்திருப்பதுன்றது எலெக்ஷன் கிடையாது. இப்போது நடைபெற்று முடிந்திருப்பதுன்றது ஒரு பிளபிசைட். பிளபிசைட் அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து கேட்கறது. கருத்தை கேட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கிலாந்து வந்து யூரோ பாராளுமன்றத்திலிருந்து வெளியே வருவதாக ஒரு முடிவெடுத்தது. யூரோப்பியன் யூனியன்ல இருந்து நாங்க விலகிக்கிறோம், யூரோப்பியன் கான்டினென்ட் தான், ஆனா யூனியன் அப்படின்ற அந்த பொலிட்டிக்கல் செட்டப்ல இருந்து நாங்க விலகிக்கிறோம்னு முடிவெடுத்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்பாங்க, எல்லாரும் வாக்களிப்பாங்க. அப்படி வாக்களிப்பு நடைபெறும் பொழுது அதுல 2 முடிவு தான். அதுல நடுவுல சமதளமான வெர்டிக்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏற்பு மறுப்பு, அவ்வளவுதான் அதுல வேலை. இவங்க என்ன நடத்தி இருக்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன் மூலமாக இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற அடிப்படைகளை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான பிளபிசைட்டை இவங்க நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இப்ப நடத்தி முடிச்சுட்டு 3வது ஆட்சியை இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மை இல்லைன்னு நம்ம கருதலாம். ஆனா அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த 240ஐயும் கூட்டணி கட்சிகளுடைய மற்ற இடங்களையும் சேர்த்துட்டு அவன் என்ன செய்ய விரும்புறான்னா, இந்தியாவின் அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அந்த புத்தகம் அல்ல, கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகின்ற விழுமியங்கள். கான்ஸ்டிடியூஷன் என்ன விழுமியங்களை சொல்லுகிறது? அனைவரும் சமம்னு சொல்லுது. மாநிலங்கள் அனைவருக்குமான உரிய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும்னு சொல்லுது. அது எல்லாவற்றையும் மாற்றியமைப்பதுதான் இவங்க நடத்தி இருக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பில் இவங்க செய்ய நினைக்கிற வேலையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் நிதி ஆயோக்கின் மூலமாக ஏமாத்துறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாவலா அமைப்புகளாக மாறிடுச்சு. இதை வந்து நீங்க வந்து புரட்சியாளர் பார்வையிலிருந்து வந்து ஆரம்பத்திலிருந்தே இது ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட செட்டப்னாலும் மக்கள் மத்தியில குறைந்தபட்சம் இவன் நமக்காக வேலை பார்க்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தையாவது கொடுத்தார்கள். இப்போது அந்த தோற்றமே தேவையில்லை, நாங்க தான் எல்லாத்தையும் மாத்த போறோமே, எதுக்கு நாங்க அப்படியான ஒரு நீங்கள் நம்ப தகுந்த ஒரு தோற்றத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும், அது எல்லாத்தையும் உடைச்சிருவோம், நாங்க ஓப்பனாவே பாஜக பஜன மடமா பாராளுமன்றத்தையும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் மாத்திருவோம் அப்படின்னு வேலை பார்த்திருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு நடந்தது. இனி எந்த காலத்தில் நிதி ஆயோக் கூட்டம் நடந்தாலும் இதுதான் லட்சணம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி.